வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் திருச்சி காளிகா பரமேஸ்வரி கோவில். திருமேனியில் தாலிச்சரடுடன் காட்சி தரும் அம்மன் திருச்சி நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது காளிகா பரமேஸ்வரி கோவில். இத்தலத்தில் அன்னை காளிகா பரமேஸ்வரி பெண்களின் மனம் கவர்ந்த அன்னையாக விளங்கி பக்தர்களின் குறைகளை தீர்த்து அருள்பாலிக்கிறார். ஆலயத்தின் தலபுராணம். நிராளம்ப மகரிஷி பாரத தேசத்தில் பல இடங்களில் தவம் செய்தபின் கடைசியாக இவ்வூருக்கு வந்தார். இங்கு காவிரி நதியின் தென் கரையில் பூமியில் பாதம் படாதபடியும் அந்தரத்தில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமலும் நின்று அந்தர்யோக முறையில் அன்னையை நோக்கி தவம் செய்யத் தொடங்கினார். அவரது தவத்தைக் கண்டு மனம் இளகிய பராசக்தியானவள் ஸ்ரீகாளிகா பரமேஸ்வரியாக அவருக்கு அந்தரத்தில் காட்சி தந்தாள். அந்த காட்சியை கண்டுகளித்த நிராளம்ப மகரிஷியிடம் என்ன வரம் வேண்டுமென அன்னை வினவினாள். ஜெகன் மாதாவாகிய தாங்கள் இந்த கலியுகத்தில் மனித குலம் பாவச் செயல்களைச் செய்து பஞ்ச மாபாதகங்களால் பீடிக்கப்பட்டு நிம்மதியும் சுகமுமின்றி வேதனையோடு வாழும்போது அவர்களது பாவங்களையெல்லாம் போக்க வேண்டும். அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் வழங்கி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நிராளம்ப மகரிஷி வேண்டினார். அன்னை காளிகா பரமேஸ்வரியும் அப்படியே அருள்கிறேன் என அனுக்கிரகம் செய்தாள். நிராளம்ப மகரிஷிக்கு அம்பாள் காட்சி கொடுத்த இடமே இந்த ஆலயம் உள்ள இடமாகும். சுமார் 800 ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயம். இக்கோவில் முகப்பில் உள்ள ராஜகோபுரத்தைத் தாண்டியதும் மகா மண்டபம் காணப்படுகிறது. மண்டபத்தின் நடுவே கொடிமரமும் பஞ்சமுக பலிபீடமும் சிங்கவாகனமும் இருக்கின்றன. இங்கு இருக்கும் பலிபீடம் 5 முகங்களுடன் காட்சியளிப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். இத்தகைய பலிபீட வடிவமைப்பை நாம் வேறு எந்த கோயிலிலும் காண முடியாது. பஞ்சமுக பலிபீடத்தை அடுத்து சிம்ம வாகனம் உள்ளது. மகாமண்டபத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டப நுழைவு வாசலில் துவார சக்திகள் அருள்பாலிக்க, அடுத்து கருவறையில் அன்னை காளிகா பரமேஸ்வரி அமர்ந்த நிலையில் முகத்தில் இளநகை தவழ கருணை ததும்பும் கண்களுடன் அமர்ந்துள்ளாள். அம்மன் தன் 4 கரங்களில் டமருகம், பாசம், சூலம், கபாலம் ஆகியவற்றை ஏந்தி காட்சி தருகிறாள். அம்மனின் கழுத்தில் திருமாங்கல்யம் துலங்குவது மிகவும் சிறப்பான அம்சமாகும். விக்கிரகத்தின் அமைப்பிலேயே தாலிச்சரடு இருப்பது வேறு எங்கும் காண இயலாத அற்புத அமைப்பாகும். இந்த அம்மனிடம் வேண்டிக் கொள்ளும் பெண்களுக்கு திருமணப்பேறு விரைவில் கிடைக்கிறது. திருமணம் நிச்சயமானதும் மணமகளின் தாலியை அன்னையின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து பெற்றுக்கொள்ளும் வழக்கம் இங்கு உள்ளது. அஷ்டதச புஜ துர்க்கை அம்மன். கோவில் பிரகாரத்தில் அஷ்டதச துர்க்கை அம்மன் 18 கரங்களுடன் அருள் புரியும் அழகு நம்மை சிலிர்க்க வைக்கக்கூடியது. அஷ்டதச புஜ துர்க்கைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் அபிஷேகம் செய்து வழிபட தடைப்பட்ட திருமணம் விரைவாக நடைபெறும் எனவும் மழலைச் செல்வம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.